வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்ன அப்படின்னா, ஒரு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஷோல்டர் வந்து கீழே இறங்கி வருது அப்படின்னா அதுக்குண்டான ரீசன்ஸும் அதை வந்து நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்றதுக்கும். ஃபஸ்ட்டு 3 விஷயத்தினால இந்த ஷோல்டர் வந்து கீழே இறங்கி வரும். ஃபஸ்ட் நீங்கள் அது எதனால இறங்கி வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு உங்களோட ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டை விட நீங்கள் அதிகமாக பெருசாக இந்த சைடு கேப் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க, அளவு வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா முதல் ரீசன் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி இறங்கி வரும். ரெண்டாவது ரீசன் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம் ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஆம் ஹோல் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். அவங்களோட ஃபிட்டிங்கை விட இது வந்து ஒரு 1/2 இன்ச் மேலே இப்படி இந்த மாதிரி டைட்டாக வந்து கையை பிடிச்சிட்ருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அந்த கை வந்து நம்ம இது பண்ணும்போது, ஏதாவது வேலை செய்யும்போது இல்லை ஏதாவது பண்ணும்போது அந்த இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்றதுனால அது என்ன ஆகும்னா கீழே கீழே போயிடும். ஸோ இந்த ஆம் ஹோல் அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு அதிகமாக இருக்கக்கூடாது. அந்த அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஷோல்டர் வலிக்கும். ரெண்டாவது விஷயம், இந்த ஆம்போல் ஃபிட்டிங் வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி கீழே கீழே இறங்கிட்டு போயிடும். அதுவும் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. ஆம்போல் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இறங்கிட்டே இருந்துடும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட்டோட நெக்கோட லோ இந்த இறக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இறக்கம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க அப்படின்னா 5.5 இன்ச்சு தான் இருக்கணும். நீங்கள் அதுக்கு மேலே 6 இன்ச்சு 7 இன்ச்சு அந்த மாதிரி இது நீங்கள் கீழே இறக்கிட்டே போனீங்க அப்படின்னா இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களோட பாடி இந்த சைட்லாம் வந்து பர்ஃபெக்டாக டைட்டாக பிடிச்சிரும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லூஸ் விட்டுரும். அந்த லூஸ் என்ன ஆகும்னா இந்த மாதிரி வலிஞ்சிட்டு போகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லை நீங்கள் அதிகமாக விட்டுட்டீங்க தெரியாமல் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் க்ராஸாக ஒரு ஜாயின் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக ஒரு ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ அதை வந்து நம்ம மேலே வந்து இந்த இடத்துல இப்படி பிடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஆகிடும். இந்த இதுக்கு வந்துட்டு இதுதான் உங்களுக்கு இது சொல்யூஷன். இந்த இடத்துல நீங்கள் வந்து 1/2 இன்ச் பிடிச்சி தைக்கணும். இந்த ஆம்போல் வந்து ஃபிட்டிங் சரியாக இல்லைன்னா ஆம்போல் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு இன்னொரு தையல் போட்டுக்கணும். இந்த இடம் ஃபிட்டிங் ஃபுல்லாகவே ப்ளவுஸோட ஃபிட்டிங்கே சரியில்லை அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச் வந்து டைட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இது வந்து சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட். இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்துட்டு 1 இன்ச்சு 1.5 2 இன்ச்செல்லாம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த 2 இன்ச்சு அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஃபிட்டிங் வந்து சரியில்லை அப்படின்னா கூட உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வலிஞ்சிட்டு போகும். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒரு 2.5 இன்ச்சுக்கு மேலே வச்சிங்க. இப்போ நீங்கள் தைச்சு பழகுறீங்க அப்படின்னா ஒரு 2.5 இன்ச்சுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஷோல்டர் வந்து நல்லா பிடிச்சி கொடுக்கும், நிற்கும். நீங்கள் அந்த மாதிரி கம்மியாக வைக்கிறீங்க அப்படின்னா ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.